ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் பெண் பிள்ளைகளோட கல்விக்கோ இல்லை திருமணத்தோட செலவுக்காக, முக்கியமாக அவங்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் உங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம். அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்த 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துடணும். அதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் சேரலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பேங்க்கில் போயிட்டு சேரலாம். அதாவது இந்த பெண் பிள்ளைகள் பேரில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு போட்டுட்டு வரணும். குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும், அதாவது 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே சேரலாம். 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டு வரலாம். அதாவது 250 ரூபாய் இருந்தாலே இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் போட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் 18வது வயசில் நீங்கள் படிப்பு செலவுக்காக அந்த காசு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் 50% அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்க முடியும். 21 வருஷத்தில் அந்த பெண்ணுக்கு 21 வயசு ஆகும்போது இந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடைய வட்டி விகிதம் மற்ற சேமிப்பு திட்டத்தை விட இதில் அதிகம். அதாவது 8.2% இதில் வட்டி கிடைக்கும். அதே மாதிரியே இந்த அமௌண்ட்டுக்கு வரி விலக்கு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு டாக்ஸுமே பே பண்ண வேண்டாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், ஒரு மாசம் 1000 ரூபாய் நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னா 1 வருஷத்துல 12,000 சேமிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இதோடைய வட்டி பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா வட்டி மட்டுமே 1.5 லட்சம் கிடைக்கும். அதுவரை நீங்க மெச்சூரிட்டி பீரியட் 21 வயசுல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு வரும். மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,30,000 இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இது உங்களுக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது சாதாரணமாக நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அந்த பெண்ணோடைய 21 வயசு ஆகும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வரியுமே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு சிறு தொகை தான் நீங்கள் சேமிக்க போறீங்க. மாதம் 1000 ரூபாய் சேமிச்சாலே போதும். உங்களுக்கு ஒரு 21 வயசுக்கு அப்புறம் அந்த ஒரு 5.5 லட்சம்ன்றது உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சரி, 2 பெண் குழந்தை இருந்தாலும் சரி, போய் நீங்கள் சேமிங்க. உங்களுக்குமே அது ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த பெண் பிள்ளைக்கும் அந்த ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமாக சேமிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உழவர் சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.